10th standard maths unit 8 னுடைய progress check. So first one பாருங்க p of only a. இப்போ p of only a னா a மட்டும்தான் வேணும். இதை நம்ம எப்படி expand பண்ணலாம்னா p of a minus p of a intersection b அப்படின்னு எழுதலாம். இதுவே நம்மள questionல வந்து p of only b அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ b மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு p of b minus p of a intersection b ன்னு எழுதலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of a bar intersection b ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ a bar அப்படின்னா a வேண்டாம் b மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னா p of only b ன்னு எழுதலாம். இப்போ only bனா மேலே ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிருக்கோம். only b எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா p of b minus p of a intersection b ன்னு எழுதலாம். இதுவே கொஸ்டினில் மாற்றி உங்களுக்கு p of b bar intersection a அப்படின்னா b வேண்டாம் a மட்டும்தான் வேணும். இப்போ a மட்டும் வேணும்னா என்ன அர்த்தம்னா p of only a. only a அப்படின்றத அகைன் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னா p of a minus p of a intersection b ன்னு எழுதலாம். இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. a bar அப்படின்னா a வேண்டாம். அப்போ யார் மட்டும் வேணும்னா b மட்டும்தான் வேணும். ஸோ we can write this as p of only b. only b அப்படின்னா p of bலேருந்து இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணிடுங்க.